25ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள் என்ற ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஆண்டவர் சொன்னார். தேசத்துல 1/3 பகுதி மக்கள் சுகமில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறாங்களாம். 1/3 பகுதி மக்கள். ஆண்டவர் இந்த தேதி வரையிலும் நம்முடைய சரீரத்துல நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து வாரத்தின் முதல் நாள்ல கர்த்தருடைய ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நாம தேசத்துல குடியிருக்கும்படி முதல் வாரத்துல தியானித்த 3 காரியங்களை செய்ய வேண்டும். 1, கட்டளையின்படி செய்ய வேண்டும். 2, நியாமங்களை கை கொள்ள வேண்டும். 3வது, அவைகளின்படி நடக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை செய்தால் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், முடியும். உலகத்துல வசதி இல்லாட்ட கூட வாழ்ந்துடலாம், ஆனா சுகம் இல்லாட்டா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்ப பைபிள்ல நாம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுகத்தை ஆண்டவர் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனே அவருடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சுகமாய் வாழ பணம் பொருள் தேவையில்லை. வாசிங்க. தன்னுடைய விசுவாசத்தினால நீதிமான், நல்ல கவனிங்க, அப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் மேல விசுவாசமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில நாம சுகமாய் வாழணும் அப்படின்னா கர்த்தருடைய கட்டளையின்படி செய்யவும், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும் நான் செய்வோமானால் தேசத்துல சுகமாய் குடியிருக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த ஆபகுக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்துல நம்ம பிழைத்திருக்க விசுவாசம் இருந்தால் போதும். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டுல மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பவுல் ரோமருக்கு எழுதுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையில இந்த பூமியில பிழைப்பதற்குண்டான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வது. 2வது, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று யாக்கோபு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம் என்றால் என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், எழுதுங்க, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. வாரத்தின் முதல் நாள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அப்ப இந்த தேடி வந்த அந்த அனுபவத்தை கர்த்தர் கணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன். என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுதல்லவா? அப்படி விட்டு விடாது இன்றைக்கு நீங்க கூடி வந்தீங்களே, அந்த கூடுகையை கர்த்தர் கணம் பண்ணுகிறார். அல்லேலூயா,
அப்போ 34:10 படி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 10:38 வாசிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாகில். ஆமென், அல்லேலூயா, ஆமென். 2024 ஆண்டு 3 மாதத்தை கதையை போல கழிச்சிட்டோம். ஆண்டவர் 3 மாதமும் ஒரு குறைவில்லாம கர்த்தர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. இந்த 4வது மாதத்திலும் இந்த உலகத்துல பிழைக்க, வாழ்ந்திருக்க ஆண்டவர் வழி வைத்திருக்கிறார். உலகத்துல பிழைக்க வழி இல்லையேன்னு எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுமா? தற்கொலை செய்யறாங்க தெரியுமா? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டது போல இருக்குதே, ஒன்னும் புரியலையே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற ஆயிரக்கணக்கான இருதயம் இருக்கிறது. அவைகளின் மத்தியில என்னை தேடுகிறவர்களுக்கு என்னால பிழைப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பைபிள்ல சொல்லியிருக்குது, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுகிறவர்களின் கூட்டம் மிகுதி. லட்சக்கணக்கான மக்கள் இந்த வசனத்தை பிரசித்தம் பண்றாங்க. அவங்க எப்படி பிழைக்கிறாங்க? பைபிள் சொல்லுது, சுவிசேஷம் சொல்லுகிறவனுக்கு அதனாலே பிழைப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சுவிசேஷம் ஒருவனை பிழைப்பூட்டு என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே தான் அந்த சுவிசேஷத்தை தூதன் சொல்லும் போது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துல வாழ வழி இல்லை என்று ஒருபோது நினைக்க கூடாது. ஆண்டவர் வாழ்வதற்கு வழியை வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 19வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். 18ல ஒரு ஆசீர்வாதம், சுகமாய் குடியிருப்பீர்கள். 19ல 2 ஆசீர்வாதம். ஒன்று, பூமி தன்னுடைய கனியை தரும். கவனிங்க, பைபிளை நல்லா படிச்சவங்களுக்கு இப்ப நாம் இருக்கிற உலகம் முதல் உலகம் அல்ல. முதல் உலகத்தை கர்த்தர் அழித்துட்டார், ஜலத்தினால அழித்துட்டார். வானத்துல வானவில் தோன்றுதே, அது என்ன சொல்லுது நமக்கு? இனி ஜலத்தினால பூமி என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்பது இந்த வானவில் ஒரு அடையாளம், உடன்படிக்கை. இப்ப அதுக்கு பிறகு உருவான பூமியில நீங்களும் நானும் வாழ்றோம். அதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்ன? ஆண்டவரால உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன் பாவம் செய்ததனால 3 சாபம் உலகத்துல வந்தது. ஒன்று, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு போதும். கவனிங்க, பூமி சபிக்கப்பட்டது. பைபிள் எழுதியிருக்குது, முள்ளும் குறுக்கும் முளைக்கும். இது சாபம். சில தேசத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வேலைக்காத்தா முள்ளு. அத பைபிள் படிக்கிறவங்க பார்த்தா என்ன சொல்லணும்? சபிக்கப்பட்ட இடத்துல முளைக்கக்கூடிய கருவேல மரம், வேலைக்காத்தா முள்ளு, அது ஒரு சாபத்தினுடைய அடையாளம். ஆண்டவரால சபிக்கப்பட்ட இந்த பூமி நல்லா விளையாது. இதற்கு காரணம் முதல் மனிதனாகிய ஆதாம். அல்லேலூயா.
இரண்டாவது சாபம், முதல் சாபம் பூமி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இரண்டாவது நெத்தி வேர்வல் நிலத்துல பட நீ சம்பாதித்தான் சாப்பிடணும். மூன்றாவது ஸ்திரீகளுக்கு உண்டான சாபம் என்னன்னா, உன் பிள்ளை பேற்றின் போது நீ வேதனைப்படுவாய். இப்போ இந்த மூன்று சாபமும் எங்கே முறிக்கப்படுகிறது அப்படின்னா, ஏசாயா 53:5 வாசித்தீங்கன்னா, நம்முடைய என்ன பாருங்க, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை இயேசு மேல வந்தது. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். முதல் ஆதாமால வந்த சாபம் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவால அது முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமி அந்த சாபத்திலிருந்து நீக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனிதன் சந்திரமண்டலத்துல போய் குடியிருக்க முடியுமா அப்படின்னு கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பைபிள்ல ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்கு, எல்லாருக்கும் விளங்கும்படியா. 115வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ போதும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம பார்க்கிறது முதல் வானம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? வானங்கள் அப்படின்னு பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் ஜெபிக்கும் போது சொல்றாரு, வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனே. அல்லேலூயா. அப்ப பல வானங்கள் இருக்குது. அதுல ஒரு வானத்துல மனுஷன் குடியிருக்க இடம் கொடுக்கல. ஆண்டவர் மனிதனுக்கு ஏற்ற வாழக்கூடிய ஏற்ற இடம் அப்படி எதுன்னா இந்த பூமி. இந்த பூமியை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால இந்த பூமி சபிக்கப்பட்டது. அந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு அந்த சாபம் பின்தொடரும். ஆனா எந்த மனுஷர்லாம் கல்வாரி சிலுவையை பார்க்கிறாங்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்களுக்கு இந்த சாபம் என்ன செய்யப்படுகிறது? முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப சாபத்தை சிலுவையில முறித்த பிற்பாடு ஆண்டவர் இந்த பூமியை நம்ம நிமித்தமா எப்படி மாற்றாராம்? 104வது சங்கீதம் 30வது வசனத்தை வாசிங்க. 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை புதிதாக்குறாரு? பூமியின் ரூபத்தை புதிதாக்குறார். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாருங்க? இதோ நான் சகலத்தையும் A to Z எல்லாத்தையும் என்ன ஆக்குறேன்? புதிதாக்குறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அப்போ பாவம் செய்த நிமித்தமா முதல் ஆதாம் நிமித்தமா ஏற்பட்ட எல்லா சாபமும் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில முறித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்மையும் புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிற சபிக்கப்பட்ட இந்த பூமிய என்ன ஆக்குறாரு? என்ன ஆக்குறாரு? புதிதாக்குகிறார். பூமியின் ரூபத்தை. அப்ப பூமிக்கு என்ன இருக்குது? ஒரு ரூபம் இருக்குது. அதை என்ன செய்யறாரு? புதிதாக்குறார். இப்போ பூமி தன் பலனை தரும். அல்லேலூயா. இப்போ பூமி தன் பலனை தருவதற்கு ஆண்டவர் அனுகூலமாக்கி தருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். போதும். 65வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. பின்னாடி இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு வசனம் அங்க இருக்கு. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர்.
இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை என்ன செய்கிறீர்? விளைவிக்கிறீர். பாத்தீங்களா? முள்ளையும் குறுக்கையும் விளைவித்த இந்த பூமிய கர்த்தர் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை என்ன ஆக்குறார்? செழிப்பாக்குறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்ததுனால நாம செழிப்பா இருக்கணும்னு கனவுல நினைச்சா கூட எந்திரிச்சு இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப நம்மளை செழிப்பாக்குறவர் யார்? கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ரட்சிப்பு வராது, கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கற்றலின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நம்ம ஒரு பழமொழியை சொல்ற, தலையில இருந்து கால் வரைக்கும் விளக்கெண்ணைய தடவி தெருவெல்லாம் உருண்டாலும் ஓட்டுறதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒட்டுறதுதான் ஒட்டுங்குதுல்ல சொல்றாங்கல்ல, அதுதான் நம்ம ஆண்டவர் அன்றாட படிய நமக்கு அளந்து கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 26:4 என்ன வாசித்தோம்? ஏற்ற காலத்துல என்ன செய்கிறார்? மழை. நல்ல கவனிங்க. அந்த ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுகிறது தான் நாம் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவன் உண்டு பண்ணுகிற அனுகூலமான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும்படியா அனுகூலமான பாதையை உண்டாக்காட்ட நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? 37வது சங்கீதம் சொல்லுகிறது 3வது 4வது வசனத்துல, உன் வழியை என்ன பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காரியத்தை வாய்க்க பண்ற கர்த்தரை விட்டுட்டு மனுஷரை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. வேதத்தின் நடுமையமான பகுதி 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றதாயிருப்பதே நலம். நாம நலமா இருக்கணும், சுகமா இருக்கணும். அதை கர்த்தர் தான் எனக்கு செய்யணும். அவர் தான் ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். அப்ப ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணினா முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிற இந்த பூமிய அதன் ரூபத்தை அவர் புதிதாக்குறபடியினால இப்போ அது செழிப்பா வளர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, யூரோப்ல இருக்கிற மக்கள் டெய்லி சாப்பாட்டுக்கு பாசுமதி அரிசியை யூஸ் பண்றாங்க. லண்டன்ல 1 கிலோ பாசுமதி அரிசி 65 பைசா. இது எங்கப்பா வளருது அப்படின்னா, தாடி வச்சுருக்காங்களா யாரது, பஞ்சாப் மாநிலம். திருமண திக்கமெல்லாம் என்ன விலைதான்? பாசுமதி அரிசி. ஆனா அதையும் 2 தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு பிரிச்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாப்பிடுற இந்தியா கேட், அல்லேலூயா, அது 2ஆம் தரம். எஸ்டேட்ல விளைகிற எல்லா டீ இலையும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. 3 ரோஸ்ட் டஸ்ட். டஸ்ட்னா தமிழ்ல என்னது? குப்பை. குப்பையில போடுறத நம்ம கடைக்காரன் 3 முறை அதை அப்படியே தூக்கி தூக்கி அடிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு வனாந்தரத்துல நடந்த தம்முடைய பிள்ளைகளை எப்படி போஷித்தார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். அல்லேலூயா, ஆமென். கண்மலையின் தேனினால் அவர்கள் சாப்பிட்ட மன்னா மனுஷன் சாப்பிடுறது இல்ல, தேவ தூதர்கள் சாப்பிடுறது. அல்லேலூயா. அப்போ அவங்க மேல அவ்வளவு கரிசனையா இருக்காரு. அதே தேவன் அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ சபையின் மேல அவர் அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். அல்லேலூயா. புருஷனுக்கு பவுல் எழுதும் போது என்ன சொல்றாரு? தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருத்தனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். எது போல?
தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல. அப்ப சபைக்குள்ள கால் வைத்த மக்களுக்கு கடுகளவு கூட நான் எப்படி பிழைக்க போறேன் அப்படிங்கிற கவலையே வேண்டாம். நம்மளை பிழை போட்டுகிறவர் யார்? கர்த்தர். அவர் சொன்னாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. சபைக்குள்ள முதல் வரிசையில் இருக்கிறவங்க கூட சில நேரம் எப்படி இருக்கிறாங்க? கன்னத்துல கை வச்சிட்டு இருக்காங்க. சுதந்திரமா பறக்கிற பறவைகள் ஒரு நாள் கூட ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை அப்படி கன்னத்துல வைக்கல. அல்லேலூயா. அதைத்தான் கவனிச்சு பாருங்கன்னார். அவைகளை பிழை போட்டுகிற தேவன் உங்களை பிழை போட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் உங்களை என்னையும் பிழை போட்டுவது நிச்சயமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் நம்மை பிழை போட்டும் பொழுது நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அவர் மேல் இருந்தால் பூமி தன் பலனை தருவது மாத்திரமல்ல, இந்த பூமியில குடியிருக்கிற நம்மையும் கர்த்தர் எப்படி மாற்றுவார்னா, நமக்கு நாமே ஆசீர்வாதமாய் இராதபடி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்துல என்ன சொல்லி இருக்குதோ அந்த ஆசீர்வாதம் எனக்கு பலிக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகளை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? 114வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. 114:12. ஒளி நம்முடைய பிள்ளைகள் ஒளிவ மர இருக்காது. உன் பிள்ளைகள் ஓங்கி வளர்ற ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்னு பைபிள் எழுதியிருக்குது. ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார். நல்லா கவனிங்க. ஒளிவ மரம் மெதுவா வளருமா, ஓங்கி வளருமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒளிவ மரம் மெதுவா வளரும், ஆனா எப்படி வளரும்? ஓங்கி வளரும். அப்ப நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள்னு பைபிள் சொல்லுது. ஐயோ இந்த பிள்ளை படிக்கலையே, நான் என்ன செய்வேன் அப்படிலாம் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. படிப்பினால மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. முக்காவாசி பாஸ்டர்மாருக்கு படிப்பே இல்லை. அல்லேலூயா. அதுல நானும் ஒரு ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பவுல் ரொம்ப படிச்சாரு, அது உலகத்து படிப்பு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து படிச்சாராம். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆடியில் ஒரு பெரிய சபை இருக்குது, 50,000 பேர் உட்காரக்கூடிய சபையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஆரம்பிச்சவரு ஆவடி கம்பெனிகள்ல மூட்டை சுமந்தவர். என்ன சுமந்தவர்? மூட்டை சுமந்தவர். பள்ளிக்கூடம் பக்கம் போகல. அப்போ உலக பிராரமான படிப்புக்கும் ஊழியத்துக்கும் என்னெல்லாம் போச்சு? சம்பந்தம் இல்லாம போச்சு. ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தா பைபிள் காலேஜ்ல வெளிப்படுத்தாத சத்தியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அலமாதிங்கிற கிராமத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபைக்கு ஆள்நடை பிரியர் கூப்பிட்டாங்க. சிப்பா போட்டு ஒரு பாஸ்டர் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அவர் தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் ஆள்நடை பிரியர்ல செய்தி கொடுக்க போனேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இங்கிலீஷ்ல அப்படி பேசுறாரு. நான் கண்ணை திறந்து அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆராதனை முடிஞ்ச உடனே தமிழ் பேசுறாரு, திக்கி திக்கி பேசுறாரு. அல்லேலூயா.
பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது பலனடைவீர்கள் என்பது மாத்திரமல்ல, அந்நிய பாஷைகளை பேசும்படியா பலனையும் கர்த்தர் நம்ம கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? சிலர் சொல்ற சாட்சி, என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க, படிப்பு ஏறல. என்ன ஏறல? படிப்பு ஏறல. சிலருக்கு படிப்பு ஏறுது, சிலருக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனா நமக்கு படிப்பு எங்க இருக்குது? என் மகனே, என் கட்டளைகளை உன் கண்மணியை போல பாதுகாத்துக்கொள். ஆண்டவருடைய கட்டளைகளை பாதுகாத்து அந்த வசனத்தை நல்லா வாசித்து வாசித்து தியானிப்போம்னா, இந்த வசனத்துக்குள்ள மேன்மை, இந்த வசனத்துக்குள்ள மகிமை என்ன அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் திருப்புங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. இல்லம்மா, 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அப்ப அறிவு நமக்கு எங்க இருக்குமா? பைபிள்ல இருக்குது. பைபிளை வாசிக்க வாசிக்க முட்டாள் மனிதனை கூட இந்த பைபிள் எப்படி மாத்துறது? கல்விமானா மாத்துறது. பைபிள் அப்படியே எழுதியிருக்காரு, நான் உங்களுக்கு கல்விமானின் நாவை கொடுப்பேன். அல்லேலூயா. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறவர் எப்படி சரளமா இங்கிலீஷ் பேசுவாரோ, அதை போல பேசக்கூடிய திறமையை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. யோவான் 1:9 சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவன் எவ்வளவு அடிமட்ட முட்டாளா இருந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாம்னா அந்த கிறிஸ்து அவனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கல்லறை தோட்டத்துல இருந்தவன் கர்த்தரை சந்திச்ச பிற்பாடு ஏற்பட்ட மாறுதல் என்ன தெரியுமா? வஸ்திரம் தரித்தான், புத்தி தெளிந்தான், ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டான். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்திடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன 19வது வசனத்துல அப்படின்னா, பூமி தன் பலனை தரும். அப்போ பூமி பலனை தரும். அது ஒரு விதத்துல நமக்கு ஆசீர்வாதமா இருந்தாலும், இந்த பூமியில இருக்கிற நாம பலனற்றவர்களா காணப்படக்கூடாது. அல்லேலூயா. எபேசியர் 5:10 சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வர்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். அப்ப பூமி கனி கொடுக்க என்ன செய்யறாரு? ஏற்ற வேளையில மழையை பெய்ய பண்ணுகிறாரு. அப்ப ஆத்துமாக்களாகிய நீங்களும் நானும் கனி கொடுக்க ஏற்ற வேளையில ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. 46வது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். நாம சந்தோஷமா இருக்குது மாத்திரமல்ல, மற்றவங்களை நம்ம சந்தோஷிப்பிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய ரூபத்தை மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுதோ அப்படி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஒளிமர கன்றுகளை போல. நம்முடைய வாலிப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? 127:5 வாசிங்க. வாழ வயதின் குமாரர் பலவான்கள் கையில் உள்ள. இப்ப பாருங்க, என் கையில் அம்பு கொடுத்தா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எனக்கு அம்பை பிரயோகிக்கக்கூடிய அந்த இல்ல அந்த பழக்கம் கிடையாது. ஆனா பலவான் நல்லா வேட்டையாடுற ஒருத்தன் கையில அம்பை கொடுத்தா அதை போது பாருங்க, மான், அந்த மான் மேல அந்த அம்பு எரியணும் அப்படின்னு குறி வச்சு எரிஞ்சாமுன்னா டக்குன்னு அந்த மான் மேலேயே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா, எவ்வளவு பேதையா இருந்தாலும் முட்டாளா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை பலவான்கள் கையில் உள்ள அம்புகளை போல குறிதவராம எய்யக்கூடிய அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிப பிள்ளைகளை பராக்கிரமசாலிகளா, ஞானம் உள்ளவர்களா, சம்பாத்தியம் பண்றவங்களா, வீணற்றவர்களா அவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ரெண்டு புத்தி இருக்கான் உலகத்துல. ஒன்னு சுய புத்தி. என்ன புத்தி? இனி ஒன்னு சொல் புத்தி. இனி ஒன்னு என்ன புத்தி? சொல் புத்தி. சுய புத்தி இல்லாட்டா பரவாயில்லை, மற்றவங்க சொல்றாங்க பாருங்க, அதை கேட்டோம்னா புத்தி அடைஞ்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும்னு போறாங்க பாருங்க, ஒன்றையும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சொன்னோம்ல, இன்றைக்கு போன ஒரு பையன் 4 கேள்வி மாறி மாறி கேட்டிருக்காங்க. இவனுக்கு பதில் சொல்ல முடியல. சார், சுருக்கமா சொல்றேன், என்ன கேட்டுக்கிடுங்க. நீங்க வேலை கொடுத்தாலும் சரி, வேலை கொடுக்காட்டாலும் சரி, என்ன உங்க கம்பெனில சேர்த்தீங்கன்னா உங்க கம்பெனி நல்லா ஓடும், ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ உங்க கம்பெனிக்கு இன்றைக்கு வரும்போது எங்க அம்மா முழங்கால் போயிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது. யாருக்காக தெரியுமா? இன்ட்ரி பண்ற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. என் புள்ள இன்றியில வெற்றி பெற்று கம்பெனிக்குள்ள போனா அந்த கம்பெனி நல்லா ஓடணும், அந்த கம்பெனிக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு எங்க அம்மா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்க கம்பெனிக்கு டெய்லி வர ஆரம்பிச்சோம்னா எங்க அம்மாவும் ஜோம் பண்ணும், நான் போற சபையாரும் ஜோம் பண்ணுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் வராது. என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு அவர் அடுத்த கேள்வி கேட்கல, நாளைக்கும் சேர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் தான் நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. பலசிரவத்தில் ஒரு அம்மா தன் பிள்ளை இன்றைக்கு அனுப்பிடியப்பா, என்ன கேட்டாலும் தெரிஞ்சா பதில் சொல்லு, எக்காரணத்தை கொண்டு பொய் மாத்திரம் சொல்லாது. எது சொல்லாத? பொய் மாத்திரம் சொல்லாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி குத்துயிரா கொலை உயிரா கொண்டு போய் அந்த பையனை ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காங்க. அவன் சரீரம் முழுவதுமா பிக்கப்பட்டு ஏகப்பட்ட தையல். அதனால அந்த பையன் இப்போ நல்ல சுகமாகி பலமாகி கம்பெனிக்கு இன்றைக்கு போகிறான். இன்றையில் எல்லாம் எழுதுறது முடிச்சாச்சு, எல்லா காரியம் முடிச்சாச்சு. கடைசியில் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறான். டாக்டர் அவனை பரிசோதிச்சு ஒரு வியாதியும் இல்லை அப்படின்னு கண்டுட்டு கடைசியாக கேட்குறாரு, எப்பா உனக்கு உடம்புல அங்கங்கே தழும்பு எலும்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னா, அம்மா சொன்னாங்க பொய் சொல்லாத கூடாதுன்ட்டு. இப்போ சட்டையை திறந்தா உடம்பு முழுவதும் என்னது? தழும்பு. என்ன செய்யுது ஆண்டவரை அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் பாருங்க. சார், நான் சொன்னா நம்பினாலும் நம்ப மாட்டீங்க, நான் சட்டையை கலட்டுறேன், நீங்களே பார்த்துக்கணும். ஒரு பட்டனை கவிட்டுருக்கான். டேய், 1008 பேர் உனக்கு பின்னாடி நிற்கிறான், நீ ஒரு ஆள் சட்டையை கழட்டினா அத்தனை பேரும் சட்டையை கழட்டி நான் பார்க்கணும்னா அது உங்களுக்கு விடிஞ்சு போகும், போடா அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன மாறுதரம் சொல்லுவோம் என்று நினைக்காதிருங்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அருளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் இந்த இமிகிரேஷன்ல போய் நிற்கும் போது இந்த பேக என்ன கேட்பாங்களோ, என்ன எப்படிப்பா சொல்லணும் போய் நிற்பேன். போய் நின்ன உடனே பேச பார்த்து யுவர் ஏ ஹாலிடேஸ் இன்டீட் அப்படிமா. நான் எஸ் எஸ் போ. எங்க வந்திருக்க? ஹாலிடேவுக்கு வந்திருக்கேன். மாமாப்பா போ. கேவ் ஏ நைஸ் டே. ஓகேப்பா, ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பூமி தன் பலனை தரும். விசுவாசிகள் எந்த விதத்திலும் பலன் தராத மரமாய் இருக்கக்கூடாது, கனிவுள்ள மரமாய் இருக்கணும். கனிவுள்ள மரத்தை கர்த்தர் தேடி வந்தார், இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். எந்த காரியம் உங்களுக்கு இடரலா இருக்குது, நீங்க கனி கொடுப்ப ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணுங்க, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் விலக்கி போடுவார். பூமி தன் பலனை தரும். முதியவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 92:15, 103:5 வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து
பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். அப்ப எந்த டாக்டர் என்ன எந்த காரியத்தை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் வயதான காலத்துல எப்படி இருப்பேன்? கனிதரும் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். அந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருவார். 103:5 என்ன சொல்றார்? உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். திரும்ப வாழ வயதுனா என்ன? மறுபடியும் 18, 19, 20 அதுதான் வாழ வைய வேண்டிய வயது. அந்த வயதிற்கு உண்டான பலனை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிலாம் பார்த்து யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ரெண்டு கால்லையும் முள்ளு குத்தி எடுக்க முடியாம ஆணிக்காலா மாறி போச்சு. செருப்பு இல்லாம ஒரு 10 அடி கூட நடக்க முடியாது. ஹைஸ்கூல்ல ஸ்கவுட் லீடர் யாருன்னு காலையில அந்த பீரியட் நடக்கும்போது கேட்கிறாரு ஹெட் மாஸ்டர். ஒருத்தனும் போல 2 பேரும் என்ன தள்ளி விட்டாங்க முன்னாடி. நீ அப்ப வந்தனா தெரியல சார் அப்படின்னு பின்னாடி இருந்து, அவன் தான் சார் ஸ்கவுட் லீடர் அப்படின்ட்டான். எங்க அம்மாட்ட போய் சொன்னா குடமானம் கொடுக்குது. ஏன் அப்படின்னா ஸ்கவுட் லீடர் எப்பயும் அந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட வகுப்புல வச்சிருக்கணும். இப்போ உனக்கு ஏற்கனவே துணி எடுக்கிறதுக்கு பைசா இல்லை, இப்ப காக்கி பேண்ட் காக்கி சட்டை எப்படா எடுப்பேன் நானு அப்படின்னு எங்க அம்மா திட்டுச்சு. ஓட்ட பந்தயத்துல எல்லாரும் ஓடுவாங்க, நான் முடிச்சுட்டு இருப்பேன். ஸ்கவுட் லீடரே இப்ப நிக்கேடான்னு என்னை பார்த்து திட்டுவாங்க. என்னைக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தேனோ அன்னையில இருந்து கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுத்தார். அல்லேலூயா. மான்களின் கால்களை போல வேகமா நடக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி பைபிள்ல சொல்லியிருக்காரா? மான்களின் கால்களை போல ஆக்குவேன்னு சொல்லியிருக்காருல்ல, அது அப்படியே செய்தார். அல்லேலூயா. நான் சுருக்கமா சொல்றேன், நம்மை குறித்து வேதம் எப்படி சொல்லுதோ அது அப்படியே நம்ம விசுவாசித்தா அப்படியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நம்மளை குறித்து உயர்வா சொல்ல நம்ம தாழ்மா நினைக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, லேவியராகமம் 25:19 நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். எப்படிப்பட்ட சாப்பாடுமா? திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அறகுறையா போஷிக்கிற தேவன் அல்ல. லேவியராகமம் 26 5வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 26:5 நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள். நாம சாப்பிடுற சாப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதுல என்ன உண்டாகுது? திருப்தி உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். லேவியராகமம் 26 வசனத்துல தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகம் தேசத்துல இராதபடி ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்துல உலாவதில்லை. மொத்தமா சொன்னா பிரச்சனை இல்லாம திருப்தியா வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் எந்தெந்த காரியத்துல எல்லாம் கர்த்தர் நம்ம திருப்தி ஆக்குறாரு வாசிங்க. 37வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் திருப்தி. வாசிங்க 37:10 37:19 37:19 சீக்கிரம். பஞ்ச காலத்துல திருப்தி ஆவார்கள். எந்த காலத்துல? பார்த்தீங்களா? அப்படி ஆக்கினாரா எங்கேயாவது? 3 வருஷம் தேசத்துல மழை பெய்யல, ஆனா ஒரு ஏழை விதவை வீட்டுல 3 நேரமும் குறைவில்லாம சாப்பிட்டாங்க. 3 வருஷம் வரைக்கும் கலசத்துல என்ன குறையல? பானையில மாவு குறையல. இது யார் செஞ்ச வேலை? கர்த்தர் செஞ்ச வேலை. ஒரு ஏழை ஊழியக்காரனுக்கு சின்ன அப்பம் சுட்டு கொடுத்துச்சு. 3 வருஷம் சாப்பிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பஞ்சத்திலும் திருப்தியா சாப்பிட உதவி செய்வார். அல்லேலூயா. 65வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க.
65வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உமது உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டுல நன்மையை வச்சிருக்காரு. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இந்த ஆறாறுல வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் தேவனுடைய கிருபை பெருகும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு பெருகும். நாம இம்மட்டும் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க ஒருத்தரா ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் சபையில வந்து மொத்தமா ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை. அப்ப தேவனுடைய வீட்டின் நன்மையால், தேவனுடைய வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை அப்பமாக கொடுக்கப்படுகிறது. அந்த அப்பத்தை சாப்பிடுகிற ஒவ்வொருவனும் அவர்களை பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. முதல் ஆராதனையில அங்க வசந்தபுரத்துல திருவண்ணூருக்கு போனேன். அப்படி விழுங்குனா இந்த இடத்துல வலி உயிர் போற மாதிரி இருந்துச்சு. இப்போ விழுங்கி பார்க்குற அந்த வலி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க திருவிருந்து குடிச்சிட்டு நானும் கொஞ்சம் அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிட்டேன். வர்ற வழியிலே சுகமாயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். விளவினப்படும் போது, வியாதிப்படும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதத்துல உங்களுடைய மாமிசத்தை புசித்திருக்கேன், உங்களுடைய ரத்தத்தை பானம் பண்ணிருக்கிறேன், எனக்குள்ள உங்களுடைய ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் என்னுடைய வியாதிகளை நீக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தால நீதிமான் பிழைப்பான். ஒரு நாள் பின்வாங்கி போக கூடாது. அல்லேலூயா. அப்போ பஞ்ச காலத்துல திருப்தியா சாப்பிட உதவி செய்யறாரு. அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆக்குறாரு. மூன்றாவது 91:16 பார்க்காம சொல்ல வேண்டியது தேடுறாங்க. நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு, நல்லா கவனிங்க, நீடித்த நாட்கள். இதுல திருப்தி நீடித்த நாட்கள். கவனிங்க. தெருக்கள்ல வழிகளில கண்ணீர் அஞ்சலி போட்டிருப்பாங்க. அதை நான் மெனட்டு உட்கார்ந்து, அவருக்கு என்ன வயசுன்னு பார்த்தா 30 வயசு, வாழ வேண்டிய வயசு. அவர் இணைஞ்சிட்டாரு, போயிட்டார். ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்குது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவேன். அப்ப ஆயுசுனால நீட்டி கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய பாதத்துல காத்திருந்தா, அவருடைய வார்த்தையை நம்பினா நம்ம நீடித்த வாழ்வடைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. 103வது சங்கீதம் 5வது வசனத்துல, நன்மையினால் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கும். கவனிங்க. இன்னைக்கு தேதியில உங்க வீட்டுல என்னென்ன நன்மை இல்லை அதை லிஸ்ட் போடுங்க. ஆண்டவரே 103வது சங்கீதம் 5வது வசனத்துல நீ சொல்லியிருக்கிறீர், நன்மையினால் உன் வாயை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறீர். எனக்கு இந்த நன்மை குறைவா இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய வசனத்தை நான் நம்புறேன். இந்த நன்மையினால நீர் என்ன செய்யும்? என்ன திருப்தியாக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நன்மை உங்களை வீடு தேடி வர உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் வாயினால சொன்னதை கரத்தினால என்ன செய்கிறவர்? நிறைவேற்றுகிறவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். என் வாயை நன்மையினால நிரப்புவார் என்றால் நான் செய்ய வேண்டியது, உன் வாயை விரிவாத்துற, அதை நான் நன்மையினால் நிரப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறார் 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? 121 தாவீது சொல்றாரு, என்ன பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன். அப்ப நம்ம கண் எங்க ஏறெடுக்கணும்? வானத்துக்கு. ஆண்டவரே உங்க பொக்கிஷத்திலிருந்து எனக்கு அனுப்பித்தாருங்கப்பா. குறைவில்லாத பொக்கிஷம், நிறைவான பொக்கிஷம், என் தேவையில சந்திங்கப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா அப்படின்னு நாம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்,
அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நன்மையினால திருப்தி ஆக்குறார். எரேமியா 31:4 வாசிக்கும் போது 31:4 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்கா? 31:4 இல்லையா? அப்படி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நன்மையினால என்ன செய்யறாரு? திருப்தி ஆக்குறார். நான் சொன்ன இத்தனை காரியங்களிலும் அவருடைய சபையை, அவருடைய மனவாட்டியை ஆண்டவர் திருப்தி ஆக்குறார். எக்காரணத்தை கொண்டும் விசுவாசிகள் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டாம். ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். கடைசியாய் 4வது ஆசீர்வாதம், அதில் சுகமாய் என்ன செய்வீர்கள்? குடியிருப்பீர்கள். மத்தேயு 8:3 ஆண்டவருடைய சித்தம் நம்மை குறித்து என்ன? எனக்கு சித்தம் உண்டு, நீ என்னாகு? சுத்தமாகு. நாம சுகமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். சங்கீதம் 122:7 சொல்கிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சுகம் சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனத்தை நீங்க மனசார நம்புனீங்கன்னா விளவின வரும் பொழுது வானத்தை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள, நான் குடியிருக்கிற இடத்துக்குள்ளேயே தேவ சமாதானத்தையும் சுகத்தையும் வச்சிருக்கிறே, என் தலை மேல அது வரட்டும் அப்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா வரும். யோபு சொல்றாரு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி வாழ்ந்திருந்தேன்? சுகமாய் வாழ்ந்திருந்தேன். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம சுகமாய் வாழ்வதற்கு அநேக வழிவாசலை வைத்திருக்கிறார். யோபு 30:15 என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல போயிற்று. ஆனால் நாம விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். சொல்லுங்க, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம். ஊஸ் தேசத்துல யோபுவை போல பணக்கார யாருமே இல்ல. ஆனா அவர் வாயுடைய வார்த்தையை பாருங்க, அப்படிப்பட்ட பணக்காரனா இருந்தேன், செல்வந்தனா இருந்தேன், இவையெல்லாம் ஒரு மேகத்தை போல இணைஞ்சிருச்சு, கடந்து போயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தாலும், எனக்கு ரொம்ப லேட்டா கொடுத்தாலும், அந்த ஆசீர்வாதம் தலைமையில என்ன செய்யும்? நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 4:8 சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 4:8 சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அல்லேலூயா. அப்ப சுகம் என்பது, சமாதானம் என்பது தேவன் ஒருவர் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட தேவ சமாதானத்தையும் தேவனுடைய சுகத்தையும் தேவனுடைய திருப்தியையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்று ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவர் நிச்சயமாய் இந்த உலகத்துல சுகமாய் வாழ, திருப்தியாய் வாழ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும் முழங்கால் படியிடுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் மகளே. ஆமென், ஆமென். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. ஆமென். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய்,
அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் முழுவதும் தேவ பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கில வரத்திலாம் கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாலை கொடுத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தர மாலை கூடத்துல வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாரத்தின் முதல் நாள் ஆராதனையில் நாங்கள் வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பூமி தன் பலனை தரும். ஆண்டவரே, என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் பழம் கொடுக்கிறவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறேன். பூமி கனி கொடுக்கும்படி ரூபத்தை மாற்றுகிறவர், ஏற்ற வேளையில மழையை பெய்ய பண்ணுகிறவர், எங்களையும் கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுங்க. நீர் எத்தனை காரியத்தில் எங்களை திருப்தி ஆக்குறீர், அதை நாங்கள் மறந்து வீணாய் கவலைப்படாதபடி கர்த்தர் மேல் எங்கள் பாரத்தை வைத்துவிட கர்த்தர் உதவி செய்யுங்க. சுகமாய் குடியிருப்பீர்கள் சொன்னீரே, உங்களுடைய வார்த்தையை 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். அதை வாயினால அறிக்கை பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பார்களானால் அவர்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. உம்முடைய பிரசனத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். சுகம் அடைவார்களாக. சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு திரும்பி போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.